இனிய வணக்கங்கள். வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அதாவது யார் ஒருத்தங்க நல்லா முயற்சி செஞ்சு உழைக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு தூண் போல இருந்து தாங்குவாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க தன்னோட நலனை கூட கருதாம மற்றவங்க நலன் கருதி அவங்களோட துன்பங்கள்லாம் போக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க. அதாவது தூண் போல குடும்பத்தை இருந்து தாங்குறது அவ்வளோ பெரிய விஷயமா, அவ்வளோ பெரிய செயலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்களும் உங்களோட பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட போய் அதுக்கான சரியான பதில் கேட்போமா? சரி, இதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்தை தாங்குற தூணா இருப்பது ரொம்ப பெரிய விஷயம்தான், பெரிய செயல்தான் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா செல்லக்குட்டீஸ், யார் ஒருத்தங்க நல்லா கடினமா உழைக்கணும், நல்லா முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். யார் அப்படி நினைப்பாங்க அப்படின்னா, தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் சுற்றம் நல்லா இருக்கணும், தன்னுடைய அதாவது அந்த தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்க நல்ல வேலைக்கு போகணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், இப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், அந்த முயற்சி செய்ய முடியும், கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். சரிங்களா? இந்த அதாவது மற்றவங்க முன்னேற்றத்துக்காக வந்து யார் யோசிக்கிறாங்களோ அவங்களாலதான் அந்த முயற்சி உழைப்பு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. யார்கிட்ட அந்த முயற்சி உழைப்பு இருக்கோ, தங்கி இருக்கோ, சரிங்களா, அது அந்த யார்கிட்ட அந்த முயற்சின்ற உயர்ந்த குணம் அது யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் என்ன தகுதி இருக்குமா, மற்றவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய அந்த தகுதியே இருக்கும். ஏன்னா அந்த தகுதி இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், முயற்சி செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. சரிங்களா? அதாவது முயற்சி செய்யறது ஒரு உயர்ந்த குணம் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. அந்த உயர்ந்த குணம் இருக்கிறவங்களாலதான் என்ன பண்ண முடியும், மற்றவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபட முடியும் அப்படின்னு சொல்லி தராங்க நம்ம திருவள்ளுவர். அந்த தகுதியே, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த தகுதியே யார்கிட்டதான் இருக்குமா, அந்த யார் முயற்சி செய்யறாங்களோ உழைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் அந்த தகுதியே இருக்கும்னு சொல்றாங்க நம்ம திருவள்ளுவர் தாத்தா. சரிங்களா? அதனால இங்க பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ல இவர் என்ன பண்றாரு, கடுமையா உழைச்சி பணத்தை எல்லாம் சேர்க்கிறாரு. சரியா? எதுக்காக? என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்க அவங்க ஒரு சின்ன துன்பம் கூட இல்லாம நல்லா இருக்கணும், உங்களோட சுற்றத்தார் நல்லா இருக்கணும், உங்களோட நண்பர்கள் நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களையும் நம்மளும் முன்னேறுவோம், அடுத்தவங்களையும் முன்னேற்றுவோம் அப்படின்ட்டு அந்த திங்கிங், சரிங்களா, யாருக்கு இருக்கோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், கடுமையா உழைச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா கடுமையா உழைப்பாங்க வீட்டுல. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய உடல் நலம் கெடக்கூடாது, உங்களுக்கு சின்ன துன்பம் கூட வந்துடக்கூடாதுன்னு உழைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா படிக்க வைக்கணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடுமையா ஆபீஸ்க்கு போய் உழைச்சி முயற்சி செஞ்சு அந்த பணத்தை சேர்க்கறாங்க இல்லையா? சரி, இந்த மாதிரி யார் ஒருத்தங்க முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்குதான் என்ன தகுதி இருக்குமா, மற்றவங்களுக்கு மற்றவங்கள வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அந்த தகுதியை அவங்க கிட்டதான் இருக்கும்னு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்றாங்க. அதனாலதான் இது மிகப்பெரிய செயல், இந்த குடும்பத்தை தாங்குற தூணா இருக்கக்கூடியது மிகப்பெரிய செயல். ஏன்னா அது ஒரு உயர்ந்த குணம். சரிங்களா? அது மிகப்பெரிய தகுதி அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித்தராங்க. அது எந்த திருக்குறள் அப்படின்னு பார்ப்போமா? தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அதாவது முயற்சின்ற அந்த ஆஹ் தகைமைன்னா அது ஒரு உயர்ந்த குணம். சரிங்களா? இந்த உயர்ந்த குணம், முயற்சின்ற அந்த உயர்ந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் எது தங்குமா, வேளாண்மை என்னும் செருக்கு. அதாவது மற்றவங்க வாழ்க்கையும்
நம்மளால முன்னேறணும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த தகுதி இருக்கு இல்லையா, அவங்க கிட்டதான் அது வந்து சேரும்னு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. சரிங்களா? இப்ப முயற்சி இருக்கிறவங்களால மட்டும்தான், அந்த உயர்ந்த குணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு உதவ முடியும். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தானும் முன்னேறி அடுத்தவங்களையும் முன்னேற்ற முடியும் அப்படின்ட்டு, அது ஒரு தகுதி, அது ஒரு உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர்ட்ட தான் சொல்றாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். சரிங்களா? சரி, ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க, திருவள்ளுவர் தாத்தா, பணத்தை முயற்சி செஞ்சுதான் சம்பாதிக்கணுமா? எப்படி வேணா பணத்தை சம்பாதிக்கலாமே, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தூண் போல நம்ம குடும்பத்துக்கு இருக்கலாமே. அதுவும் உண்மைதானே செல்லக்குட்டிஸ் அவங்க கேக்குறதும். பணத்தை முயற்சி செஞ்சு சம்பாதிச்சுதான் தூண் போல தாங்கணும்னு இல்லையே குடும்பத்தை. நம்ம எப்படி வேணா சம்பாதிச்சு குடும்பத்தை தூண் போல தாங்கலாமே. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு சம்பாதிக்கணும்? இல்லையா? அந்த செல்லக்குட்டி கேட்கறது கரெக்டு தானே? சரி, உங்களுடைய பதில் என்னன்ட்டு சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.